ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போனால், ஸோ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட ஐ கார்டு தான் மேலே கொடுக்குறோம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்பெல்லை எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளோன் ஸ்பெல்லோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து க்ளோன் ஸ்பெல்லை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேஸில் சில அப்டேட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற 2 பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபென்டிவ் பில்டிங்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ட்ராப்ஸ். ஸோ மற்ற 2 பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்டிவ் பில்டிங் போட்டணும், ஐ மீன் கெனான். ஸோ நம்மளோட பேஸில் கெனான் மட்டும் தான் மேக்ஸ் பண்ணல, மற்ற எல்லா டிஃபென்ஸுமே மேக்ஸ். ஓகே, ஸோ அதனால் கெனானை வந்து பார்த்தீங்கன்னா லெவல் போட போகிறோம். இது ஸோ லெவல் 17லேருந்து 18க்கு போடுறோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஷரியிலேருந்து பார்த்தீங்கன்னா லூட் எடுத்துக்கலாம். இன்னொரு கெனான் இங்கே, ஸோ இது இருக்குது. ஸோ 17 to 18. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 கெனான் இனிமேல் ஒர்க் கொடுத்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பில்டருமே தாராளமாக ஒர்க் போட்டு விட்டுடலாம். இப்போ நம்மளோட ஹீரோஸோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ ஹீரோஸோட எபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 20க்கு போட முடியுமா? இல்லை, இதுனா நம்மளுக்கு வந்து லெவல் 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஸோ எனிவே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து லெவல் 20க்கு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இந்த இன்னைக்கான வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோன் ஸ்பெல்லை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ க்ளோன் ஸ்பெல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து க்ளோன் ஸ்பெல்லில் அந்த ஒரு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே கிளியர் ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு க்ளோன் ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதுலே அதிகமான ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள ஒரு ஸ்பெல்னா இந்த ஸ்பெல் தான். இந்த ஸ்பெல்லோட ஹவுசிங் ஸ்பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3. ஓகே, ஸோ இந்த ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டார்கெட் ப்ளஸ் ஏர் டார்கெட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பில்டிங்ஸுமே சரி, ஸோ ஏர் பில்டிங் பாருங்க, கிரவுண்ட் ட்ரூப்புமே சரி, ஏர் ட்ரூப்புமே சரி, ஸோ எந்த ட்ரூப் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணி விடும். ஸோ இந்த ஸ்பெல்லோட ட்ரைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸு. ஸோ ஓகே, ஸோ இதோட கெப்பாசிட்டி, க்ளோனிங் கெப்பாசிட்டி, ஸோ அந்த கெப்பாசிட்டி தான் மெயின். ஓகே கைஸ், ஸோ இந்த க்ளோனிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 38ன்னு இருக்குது. ஸோ அந்த 38 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேஸு. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லூனை டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் டிப்ளாய் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோன் ஸ்பெல்லை போட்டிங்கன்னா எத்தனை வந்துன்னா நம்ம எலக்ட்ரோ ட்ராகன் க்ளோன் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரோ ட்ராகன். மிச்சம் இருக்க அந்த 8 ஸ்பேஸு ஸ்வாக் தான். ஸோ அந்த ஒரு 8 ஸ்பேஸ் வந்துன்னா சத்தியமாக வேஸ்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் க்ளோன் ஆகும். ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற ஹவுசிங் ஸ்பேஸுக்கு வரைக்கும் தான் வந்து க்ளோன் ஆகும். ஸோ இதே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேபி ட்ராகன் டிப்ளாய் பண்ணிங்கன்னா, ஸோ பேபி ட்ராகன் இருக்கிற இடத்துல இந்த ஸ்பெல்லை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து 3 பேபி ட்ராகன் வந்து க்ளோன் பண்ணிவிடும். ஸோ மொத்தமாக நம்ம வீடியோ வந்து க்ளோன்டு 3 இருக்கும். ஸோ ஒரிஜினல் பேபி ட்ராகன் வந்து 1 இருக்கும், மொத்தமாக 4 இருக்கும். ஸோ மித்த இருக்க அந்த ஒரு 8 ஸ்பேஸ் வந்து ஸ்வாக் தான். இதே அந்த இடத்துல வந்து க்ளோனு ஆர்ச்சர் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் போகிற இடத்துல க்ளோனு ஆர்ச்சர் இருக்குன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எந்த ட்ரூப் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி க்ளோன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் உள்ள ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள ட்ரூப் தான். இப்போ வந்து பேபி ட்ராகன் 10 ஹவுசிங் ஸ்பேஸு, ஸோ ஆர்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவுசிங் ஸ்பேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபி ட்ராகன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஹவுசிங் ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரூப் இருக்கும் அந்த ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ஆர்மியை வந்து செட் பண்ணிப்போம். ஸோ என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்துன்னா ஒரு லாவா ஹவுண்ட் எடுத்துக்கலாம், இது ஐஸ் ஹவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக தானே இருக்கும் ஐஸ் ஹவுண்டு. ஸோ இதுவும் இருக்கலாம். ஸோ 1 எடுத்துப்போம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஆர்ச்சர்ஸு அதே மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்க, ஓகே. ஸோ தேவையான ட்ரூப்லாம், அதாவதுன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான இது அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்து சில ட்ரூப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டினா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இந்த இந்த ஒரு ஸ்பெல்லோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ வந்து இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணால் ஸோ இந்த மாதிரி தான் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, ஸோ இதை பார்க்க சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஸோ இதை பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றது நீங்களே புரிஞ்சிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்க சொல்ல கிளியர் ஆகிடும். ஓகே ஓகே, ஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எந்த ஒரு ட்ரூப்புமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற எல்லாமே போதும். ஸோ வந்து இது வரைக்குமே வந்து நான் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ விச் எடுத்துக்கலாம். ஸோ 6 விச்சா? ஸோ 6 விச்செல்லாம் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு 3 நாளே போதும். ஸோ 6 இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன சும்மா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ எத்தனை இருந்தாலுமே கவலை கிடையாது. ஓகே கைஸ்,
ஸோ வந்துன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக்குள்ள ஜம்ப் பண்ணாலும் ஸோ நம்மளோட பேஸை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். ஸோ இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த டவுன் ஹால் 16 அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நம்மளோட பேஸை நம்மளே அட்டாக் பண்ணலாம். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நான் என்னோடய ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38, என்னோட க்ளோன் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7ன்றது பார்த்தீங்கன்னா 38. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாவா ஹவுண்டு டிப்ளாய் பண்ணியிருக்கேன், ஐஸ் ஹவுண்டு. ஓகே, அதுக்கு நான் க்ளோன் போடுறேன், க்ளோன் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ் ஹவுண்டோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துன்னா என்னோட க்ளோனோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 தான். ஸோ அதை விட அதிகமாக இருக்கிறதுனால க்ளோன் ஆகலை. அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பார்பிரியன் டிப்ளாய் பண்ணால் 38 பார்பிரியன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆவானுங்க. ஸோ ஓகே, ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 38 பார்பிரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆவாங்க. அப்போ புரியுதா கைஸ்? வந்துன்னா நீங்கள் சிங்கிள் யூனிட் டிப்ளாய் பண்ணிங்கன்னா அந்த யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லோட டைமிங் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோன் பண்ணி விட்ருவாங்க அந்த ஒரு 38 இதுவுமே. ஸோ ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லூனா, ஆமாம், ஸோ 5 லூனு வந்து பார்த்தீங்கன்னா 7 லூனு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணி விடும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 38 ஸ்பேஸ் இல்லையா? ஸோ 35 ஹவுசிங் ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணி விட்டுரும். மிச்சம் இருக்க அந்த 3 ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாக் தான். ஸோ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், அந்த விச்சிக்கிட்டேருந்து வர அந்த ஒரு ஸ்கெலிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகுமா அப்படின்றது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னடா தப்புன்னு போட்ட உடனே அந்த இடத்துல இந்த ஸ்கெலிட்டன் வந்து செத்துட்டான். சரிங்க, ஸோ இன்னொரு விஷயம், ஸோ அங்கே க்ளோன் ஆக ஆரம்பிச்சது பாருங்கள். ஸோ ஸ்கெலிட்டன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகும் கைஸ். ஓகே, ஸோ இது நிறைய பேர் டவுட் இருக்கலாம், ஸோ ஸ்கெலிட்டன்லாம் க்ளோன் ஆகுமா ப்ரோ அப்படின்றதுனா, ஸோ ஸ்கெலிட்டன்ஸ் கூட க்ளோன் ஆகும். ஸோ ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹவுசிங் ஸ்பேஸில் வந்து கணக்காகும் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் ஸ்பேஸில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ மொத்தமாக அந்த இடத்துல எத்தனை வந்து ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பப் ஆவான்னு கேட்டிங்கன்னா, ஸோ 38 ஹவுசிங் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ கெப்பாசிட்டி, அப்போ 38 ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆவாங்க. ஸோ அடுத்த அட்டாக் போகலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோன் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ராகன் ரைடரை டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராகன் ரைடருக்கு ஒரு க்ளோன் போடுறேங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த க்ளோன் பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா 1 தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25 பார்த்தீங்கன்னா 2 க்ளோன் ஆகாது. ஸோ 2 க்ளோன் ஆகணும்னா 50 ஹவுசிங் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ 50 கெப்பாசிட்டி நம்மளுக்கு கிடையாது. ஸோ வெறும் வந்து 38 தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கெப்பாசிட்டி மட்டும் தான் அதெல்லாம் க்ளோன் ஆகும். ஸோ அதனால் 1 தான் க்ளோன் ஆகும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஜெயின்ட்டா இல்லை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் வேணாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பார்பிரியன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்கெட் உள்ள சிங்கிள் ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள 2 ட்ரூப்பை நீங்கள் டிப்ளாய் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ பார்பிரியன் ஆர்ச்சர் 2த்தையும் டிப்ளாய் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு மேலே க்ளோன் போட்டிங்கன்னா ஸோ எது க்ளோன் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2மே க்ளோன் ஆகும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த இடத்துல வந்து 2மே சிங்கிள் டார்கெட் வந்துன்னா க்ளோன் ஆகுது. ஸோ இப்போ வந்து 38ன்றதுனால ஸோ 2மே பாதியாக வந்து க்ளோன் ஆகும். ஸோ அந்த ஒரு 38 ஹவுசிங் ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்பிரியன்ஸ் பாதி க்ளோன் ஆகும், ஆர்ச்சர்ஸ் பாதி க்ளோன் ஆகும். ஸோ ஈக்குவலாக வந்து க்ளோன் ஆகும். இதே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 2 ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள ட்ரூப்பும் ஒரு சிங்கிள் ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள ட்ரூப்புன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்துன்னா 2 ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள ஒரு ட்ரூப்பு தான் வந்து க்ளோன் ஆகும். ஸோ வந்துன்னா ஒரே ஸ்பேஸில் உள்ள ட்ரூப் இருக்குன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஈக்குவலாக வேறு ஒரு ட்ரூப்னா 2மே ஈக்குவலாக க்ளோன் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதே வந்துன்னா ஒரு ஹையர் ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள ட்ரூப் இருந்துச்சுன்னா, ஸோ 6 லூன் மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த 7 லூன் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகிட்டு மிச்சம் இருக்க 3 ஹவுசிங் ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்பிரியன்ஸை க்ளோன் பண்ணி விட்டுச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல 2 ட்ரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் அதிகமான அதாவதுன்னா ஹை ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள கெப்பாசிட்டி உள்ள ட்ரூப்பு தான் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான். ஸோ க்ளோன் போடுறீங்கன்னா எதுக்கு மேலே ஒரு கும்பலாக ஒரு 4 ட்ரூப் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து எந்த ட்ரூப் மேலே படுதோ, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ட்ரூப் எந்த ட்ரூப் மேலே படுதோ, ஒரு 4 ட்ரூப் மேலே படுதோ, அந்த 4 ட்ரூப்பில் எது இருக்குன்னா ஹை ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள ட்ரூப்போ, ஸோ அதுதான் க்ளோன் ஆகும். மிச்சம் இருக்கிறதுனா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரூப்ஸ் வந்துன்னா லோயர் ட்ரூப்ஸ் வந்துன்னா, ஸோ லோயர் ஹவுசிங் ஸ்பேஸ் உள்ள ட்ரூப்ஸ் வந்துன்னா க்ளோன் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், அதுனா இந்த ஒரு குயினு கிட்ட இருந்து வந்துன்னா பாப்பா பார்க்குற அந்த ஒரு ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகுமான்ட்டு, அதேமாதிரி கிங்கு கிட்ட இருந்து பாப்பா பார்க்குற அந்த பார்பிரியன் க்ளோன் ஆகுமான்ட்டு. ஸோ கண்டிப்பாக க்ளோன் ஆகும். ஆனால் பார்பிரியன்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா ஸோ ரேஞ்சில் க்ளோன் ஆகாது. ஸோ நார்மலாக தான் க்ளோன் ஆகும். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்க சொல்ல அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது இருக்குதா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இந்த க்ளோனை பற்றி எதுவுமே கிடையாது கைஸ்.
ஸோ இவ்வளோ தான் க்ளோனு. ஸோ தானே இது நீங்கள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அப்படியே மண்டே பிச்சிக்கிற அளவில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் க்ளோன் ஸ்பெல்னால் இது தான். ஸோ இதில் வந்து இன்னமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸோ என்னால் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஸோ இன்ஸ்டா ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ வந்துன்னா 2 தடவையுமே ஜாயின் பண்ணிட்டு வந்துன்னா நீங்கள் பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு கமெண்ட் கூட இக்னோர் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கான கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் கேட்குற ஆன்சருமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து க்ளோனை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் க்ளோன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துன்னா உங்களோட கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயருக்கு வந்து அந்த க்ளோன் ஸ்பெல்லை பற்றி தெரியாமல் இருந்ததுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அவங்களுமே வந்து அந்த க்ளோனை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பற்றி நான் பார்த்து ஸோ க்ளோன்னா இதுதான் அப்படின்றது அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி கைஸ், பார்த்தீங்கன்னா வள கொலன்னு பேசாமல் வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. மேலும் நம்ம சேனல் இருந்தால் மாஸ்டர் சிஓசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ தெரிஞ்சுக்கலாம். டட்டா பை, see you. I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing